நம்ம நினைச்ச மாதிரியே வீடு நம்ம கைக்கு வந்துருச்சு. விஷா இங்க வா. வீடு எப்படி இருக்கு? வீடு நல்லா இருக்குங்க. சத்தியமா இவ்வளவு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஹாய் ரவி. சரிம்மா, நீ கார்ல போய் உட்காரு. நான் வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமா அட்வொகேட் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. ரவி எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே சார். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீங்கள் கேட்டபடி எல்லாம் திருப்திகரமாக பண்ணி கொடுத்தேன்னா நம்மளை கொஞ்சம் நல்லா கவனிச்சு விட்டுடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டா பண்ணிடுவோம். ரொம்ப 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 சிந்திச்சேன். அப்பா என்ன பேசுறீங்களா? மேடம் நீங்கள் சொன்னபடி அப்படியே சொல்லிட்டேன் மேடம். சரி சரி, அவர் வராரு இருக்கிறேன். சரி சரி சரி. என்னங்க, பையன் பேர்லயும் என் பேர்லயும் அந்த பில்லா மாத்தி தரேன். நீங்க என்னங்க ஆச்சு? நான் அட்வொகேட்டை ஃபாலோ பண்ணிட்டு தாமா இருக்கேன். பண்ணிடலாம். எவ்வளவு நாள் தாங்க? ஃபாலோ பண்ணிட்டு தாமா இருக்கேன். நான் பாக்குறேன், சீக்கிரம் பண்ணிடலாம். சரியா? எங்க இங்க ராஜான்ற ஒரு வீடு எங்க இருக்கு? அவர் வீடா? உனக்கு எதுக்கு பாக்கணும்? இவ்வளவுதான் இருக்காரு, போ. கலிகாலண்டா. எலும்புகிரி வாங்கிட்டு வராதிங்கன்னா கேட்கானுங்களா? அப்பப்போ பல்லுக்குள்ளவே வாங்கிடுது. என்ன நம்ம ஏரியாவில் பொண்ணு வருது? இங்க ராஜான்றவர் யாரு? யாரை பார்த்தா ராஜா மாதிரி இருக்கு? அப்படி யாரையும் பார்த்தா தெரியலையே. என்னம்மா கிண்டலா? நான் தான் ராஜா. என்ன உனக்கு? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அப்படி வா மேடலிக்கு. டேய் சேர்த்துக்கு போடுறா. என்ன விஷயம்? ஒரு வில்லா ஒண்ணு என் பேர்ல இருக்கு. சரி, அது முழுசா வரத்துக்கு ஒருத்தன் தடையா இருக்கான். இந்த ஊர்ல என்னோட பெரிய ரேடியோவா இருக்கான். யாரவன்? அவன் பெரிய ரவுடியெல்லாம் இல்லை, என் புருஷன். புருஷனா? மற்றவங்களை நான் போடுறதுக்கெல்லாம் 3 நாள் வாங்குவேன். நீ புருஷன் வேற சொல்லிட்ட. எப்படியும் ஒரு 5 ஆகும். பரவாயில்லையா? 5ன்னா 5. என்னுடைய வில்லாவில் நான் 5% தரேன். 5%? ஏமா உனக்கு 2வது புருஷன் எவ்வளோ இருக்கான்? எதுக்கு? இல்ல அவனையும் சேர்த்து போட்டுருந்தேன். 10% கொடுத்துரு. மேட்செல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? எப்பவும் போலதான். அப்புறம் என்னங்க ஆச்சு? அந்த வில்லா மேட்டர் கேட்டிருந்தேனே. அது நான் ஃபாலோ பண்ணிட்டு தாமா இருக்கேன். எப்ப பாரு அதை பத்தியே தான் பேசிட்டு இருப்பியா? அதுனா கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசலாம்ல. என்ன நேர்ல பார்க்கணும் சொன்னியா? நீ தானே? உட்காரு. என்ன விஷயம்? சார், என் ஒய்ஃபை 2 நாளா காணும் சார். 2 நாளா காணாமா? 2 நாள் என்ன பண்ணியிருந்த? இல்லை சார், அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கன்னா போயிருப்பான்னு நினைச்சேன். இது வரைக்கும் வரல சார் வீட்டுக்கு. சரி, கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுத்துட்டு போ, கண்டுபிடிச்சிடலாம். சார், இது முக்கியமான விஷயம், நீங்களே பார்த்து. யோ, என்ன நான் சொல்லிக்கிற கூட பேசினு இருக்கேன் சார். அதுக்கு இல்லை சார், நீங்கள் ஒய்ஃபை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சார். சரி, நல்லா யோசனை பண்ணி பாரு. 2 நாள் முன்னாடி உங்கள் ஒய்ஃப் எங்கே போகிறேன்னு சொன்னாங்களா? இல்லை சார், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர மட்டும் சொல்லிட்டு போனாங்க சார். ஃப்ரெண்டு வீட்டுக்கா? ஃப்ரெண்டு பேர் அட்ரஸ்லாம் தெரியுமா? தெரியுங்க சார். சார், ஒரு நிமிஷம் சார். நீங்கள் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் அஃபிஷியலாக இல்லாமல் கொஞ்சம் பர்சனலாக பண்ணி கொடுங்க சார். ஏன் எப்படி சொல்கிற? இல்லை சார், வெளியே எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணி தரேங்க சார். ப்ளீஸ் சார். சரி, ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ சார்.